இந்த கிழமைகள் பற்றிய பழமொழிகள் அதனுடைய தத்துவார்த்தங்களை சாஸ்திரோத்தமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் செவ்வாய்க்கு மங்களகாரகன்னு ஒரு பேர் உண்டு. ஆனால் செவ்வாய்க்கு மங்கள்வார்னு சொல்கிறோம் இல்லையா, மங்களகாரகன்னு ஒரு பேர் உண்டு. ஆனால் அதே சமயத்தில் செவ்வாய்க்கிழமை பார்த்தெல்லாம் கல்யாணம் பண்ணுவானாலும் பண்ண மாட்டான். மாங்கல்யத்துக்கு கூட அந்த மங்களம் அப்படின்னு மாங்கல்ய தோஷம்னு சொல்கிறோம் இல்லையா, அது செவ்வாய் தான் அதுக்கு. ஆனால் செவ்வாய்க்கிழமை கல்யாணம் பண்ணுவான்னு பார்த்தா பண்ண மாட்டான். ஏன்னா செவ்வாய் வெறுவாயின்னு இன்னொரு பழமொழி உண்டு சாஸ்திரத்தில். செவ்வாய் வெறுவாய் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இந்த செவ்வாய்க்கிழமை நம்ம ஒரு காரியத்தை செய்து விட்டோம் என்று சொன்னால் அந்த காரியம் வெறுமனன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அர்த்தம்னா அது பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிற அர்த்தம். அப்போ செவ்வாய்க்கிழமை ஒரு புதுசாக ஒன்று செஞ்சோம்னா அது பலன் கிடைக்காது, அதனுடைய முழு பலனை இது கொடுக்காது. அதனால தான் செவ்வாய்க்கிழமை நிறைய பேர் யாருக்கும் பணம் கொடுக்க மாட்டா, என்ன முக்கியமான காரியங்கள்லாம் செய்ய மாட்டா. ஏன்னா அதனால் அவளுக்கு அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும், அதனுடைய பலனை அவங்க முழுமையாக அனுபவிக்க முடியாது. அதனால தான் செவ்வாய் வெறுவாயின்னு சொல்லுவாள். வெறுவாய் மென்னுன்றது தான் என்ன, உடம்புல சத்து வருமா, வராது இல்லையா, அதனால தான் செவ்வாய் வெறுவாய் அப்படின்னு சொல்லுவாள். அதனால் அந்த வெறுவாய் மென்னா அதனால் உடம்புல சத்து கிடைச்சிருமா, பசியாருமா, ஆறாது இல்லையா. அதே மாதிரி தான் செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடிய காரியங்கள் வெறுவாயை மெல்றதுக்கு சமானம், பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி பழமொழிகள் நமக்கு நிறைய தத்துவார்த்தங்களை கொடுத்துருக்கிறது. அதனை அனுஷ்டித்து நம்ம வாழ்ந்தோம்னா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம்.